வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு மனுஷனோடது. அவர் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு லெஜெண்டானவர். இந்தியாவோட மிக முக்கியமான கண்டுபிடிப்பாளர்கள்ல ஒருத்தர். ஆமா, ஜிடி நாயுடுவோட பிரமிக்க வைக்கிற கதை தான் அது. யோசிச்சு பாருங்க, ஒரு சயின்டிஸ்ட பாராட்டி ஒரு நாட்டுப்புற பாடலே உருவாகி இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஜிடி நாயுடு குன்மின்னு ஒன்று இருந்திருக்கு. அதுவே போதும் அவர் மக்கள் மனசுல எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருந்தாருன்னு தெரிஞ்சுக்க. அப்படி என்னதான் செஞ்சார் இந்த ஜிடி நாயுடு? வாங்க அவருக்கு அதையே முழுசா பார்க்கலாம். சரி, இந்த பகுதியில நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, அவரோட ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு, உலகத்தையே ஆச்சரியப்பட வச்ச அவரோட இன்வென்ஷன்ஸ் என்னென்ன, அப்புறம் சமூகத்துக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு. இந்த மாமேதையோட வாழ்க்கையோட ஒவ்வொரு பக்கத்தையும் நாம ஒன்னா சேர்ந்து புரட்டி பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். 1893ஆம் வருஷம் கோயம்புத்தூர் பக்கத்துல களங்கல்னு ஒரு சின்ன கிராமம். அங்கதான் ஜிடி நாயுடு பிறக்கிறார். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவருக்கு முறையான ஸ்கூல் படிப்பு கூட கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி உலகமே திரும்பி பார்க்குற ஒரு இன்வென்டரா ஆனாரு? அவரோட பயணம் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இவரை பாருங்க, ஒரு தொழிலதிபர், ஒரு விஞ்ஞானி, ஒரு விவசாயி, ஒரு டாக்டர். என்னடா இது லிஸ்ட் போய்கிட்டே இருக்குன்னு தோணுதா? ஆமா, இது எல்லாமே ஒரே ஆள் தான். ஒரே மனுஷன் எப்படி இத்தனை துறைகள்ல உச்சம் தொட்டாருங்கிறது தான் இன்னைக்கும் பெரிய ஆச்சரியம். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் அவரோட திறமைக்கு. எல்லார் வாழ்க்கையிலயும் மாதிரி அவரோட தொடக்கமும் சுலபமா இல்ல. பாம்பேல பருத்தி பிசினஸ் பண்ணி அதுல தோல்வி. ஆனா அதோட அவர் முடுங்கிடல. டிரான்ஸ்போர்ட் துறையில ஒரு வாய்ப்பு கண்ணுல படுது. வெறும் ஒரே ஒரு பஸ்ஸை கடனுக்கு வாங்கி பொள்ளாச்சி பழனி ரூட்ல ஓட்ட ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு நாம பார்க்குற பெரிய யுஎம்எஸ் சாம்ராஜ்யத்துக்கு அதுதான் அஸ்திவாரம். அவரோட விடாமுயற்சிக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியுமா? சரி, அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன்ங்கிறது ஒரு பக்கம். ஆனா அது மட்டும் ஜிடி நாயுடு கிடையாது. அவர் ஒரு பயங்கரமான இன்வென்டர். அவரோட மூளையில உதிச்ச பல விஷயங்கள் அவரோட காலத்தை விட பல வருஷம் முன்னாடி இருந்துச்சு. வாங்க அந்த இன்வென்ஷன்ஸ் உலகத்துக்குள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். இங்க பாருங்க, ஓட்டிங் மெஷின், கால்குலேட்டர், டிக்கெட் வெண்டிங் மெஷின், இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா இதுக்கெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே விதை போட்டது நம்ம நாயுடு தான். ஏன், இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு எலக்ட்ரிக் மோட்டாரை தயாரிச்சதும் அவர்தான். அவரோட பார்வை இவ்வளவு தூரம் ஃபியூச்சரை நோக்கி இருந்திருக்குன்னு பாருங்க. இந்த லிஸ்டே அதுக்கு சாட்சி. அவரோட இன்வென்ஷன்ஸ்லயே ரொம்பவும் ஃபேமஸான ஒன்று இருக்கு. அதுதான் ரேசன் பிளேடு. அந்த காலத்துல இது ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி புரட்சினே சொல்லலாம். 500 இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பிளேடுல 500 தடவைக்கு மேல ஷேவ் பண்ண முடியுமா? ஆமாங்க, நீங்க கேட்கறது கரெக்ட் தான். ஜிடி நாயுடுவோட ரேசன் பிளேடு அப்படி ஒரு தரமானதா இருந்துச்சு. இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த ரேசன் பிளேடுக்கும் அப்போ மார்க்கெட்ல இருந்த மத்த பிளேடுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. இத ரெண்டு முனையையும் புடிச்சு வளைச்சா கூட உடையாதான். ஆனா மத்த பிளேடு உடனே உடைஞ்சிரும். இதுல 500 ஷேவ் பண்ணலாம். ஆனா மத்தது கொஞ்சம் ஷேவ்லயே மலங்கிடும். கிட்டத்தட்ட 1962 வரைக்கும் உலகத்திலேயே இதுக்கு நிகரான ஒரு பிளேடே வரல. யோசிச்சு பாருங்க அவரோட டெக்னாலஜி எவ்வளவு அட்வான்ஸ்டா இருந்திருக்குன்னு. இந்த பிளேடுக்கு அமெரிக்க கம்பெனி 10 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல 9 லட்சத்தை பிரிட்டிஷ் அரசுக்கு வரியா கட்டணும். ஜிடி நாயுடு என்ன சொன்னாரு தெரியுமா? பிரிட்டிஷ்காரனுக்கு வரி கட்டுறதுக்கு பதிலா என் கண்டுபிடிப்பை நான் இலவசமாவே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு. இதுல இருந்தே தெரியுதுல்ல அவரோட தேசப்பற்றும் கொள்கையுறுதியும் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு. சரி, மெஷின் இன்வென்ஷன்னு பார்த்தோம். ஆனா அவரோட திறமை அதோட முடியல. இண்டஸ்ட்ரி, விவசாயம், ஏன் மருத்துவமும் மத்த ஃபீல்ட்லயும் அவரோட அறிவை எப்படி பயன்படுத்தினாருன்னு இப்ப பார்க்கலாம். அவர் வெறும் இன்வென்டர் மட்டும் இல்ல. 1964லேயே கிட்டத்தட்ட 64 கம்பெனிகளை நடத்திட்டு இருந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். விவசாயத்துல புது புது ஆராய்ச்சிகள் செஞ்சாரு. நம்ம சித்த மருத்துவத்தை வளர்க்கணும்னு ஒரு இலவச ஆஸ்பத்திரியை கட்டினாரு. அவரோட திறமைக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிட்டு இருந்துச்சு. விவசாயத்துல அவர் செஞ்ச சில விஷயங்கள்லாம் ரொம்பவே ஆச்சரியமானது. விதையே இல்லாத ஆரஞ்சு பழத்தை உருவாக்குனாரு. அப்புறம் நாயுடு காட்டன்னு ஒரு புது ரக பருத்தியை கண்டுபிடிச்சாரு. அதை பார்த்துட்டு ஜெர்மன் சயின்டிஸ்ட்களே மிரண்டு போயிட்டாங்களாம். அந்த அளவுக்கு விவசாயத்திலையும் அவரோட பங்களிப்பு இருந்திருக்கு. ஓகே, இப்போ அவரோட சோஷியல் கான்ட்ரிபியூஷன்ஸ் பக்கம் வருவோம். ஒரு இன்ஜினியரா அவரோட அறிவை வச்சு சமூக பிரச்சனைகளை தீர்க்க என்னெல்லாம் செஞ்சாருன்னு பார்க்கலாம். கல்வியில அவர் செஞ்சது ஒரு நிஜமான புரட்சி. ஆர்தர் ஹோப் பாலிடெக்னிக்னு ஒன்னு ஆரம்பிச்சாரு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? 10வது ஃபெயிலான பசங்களை கூட சேர்த்துக்கிட்டு அவங்கள திறமையான கிராஜுவேட் இன்ஜினியர்ஸா மாத்தினாரு. சர்டிபிகேட்டை விட திறமை தான் முக்கியம்னு நம்பினாரு. அதுக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரே நாள்ல ஒரு வீடு. என்னது சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு, ஆனா இது நிஜம். காலையில அப்போதைய குடியரசுத் தலைவர் விவி கிரி கையால அடிக்கல் நாட்டுறாங்க. சாயங்காலம் அதே விவி கிரி கையால அந்த வீட்டையே திறந்து வைக்கிறாங்க. பாருங்க, குறைஞ்ச செலவுல வேகமா வீடு கட்டுறதுக்கான அவரோட என்ஜினியரிங் திறமைக்கு இதை விட பெரிய அத்தாட்சி தேவையா?
பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த திவான் பகதூர், ராவ் பகதூர், சர்ன எந்த பட்டத்தையும் அவர் ஏத்துக்கல. சுதந்திரத்துக்கு அப்புறம் கொடுத்த டாக்டர் பட்டத்தை கூட வேணான்னு சொல்லிட்டாரு. அவர் நிராகரிச்ச இந்த பட்டங்கள் எல்லாம் அவரோட கொள்கை உறுதியையும் தேசப்பற்றையும் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. ஆனா பட்டங்களை தான் அவர் நிராகரிச்சாரே தவிர நட்பை இல்ல. பகுத்தறிவு தலைவர் பெரியார், நோபல் பரிசு வாங்கின சர் சி.வி. ராமன்னு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாரும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு நாளும் அந்த நட்பை தனக்கு சாதகமா தன்னோட சுய லாபத்துக்காக அவர் பயன்படுத்திக்கிட்டவே இல்ல. அதுதான் அவரோட நேர்மை. சரி, இவ்வளவு நேரம் நாம அவரை பத்தி பேசினோம். ஆனா அவரோட வாழ்ந்த பெரிய தலைவர்கள் அவரை பத்தி என்ன சொன்னாங்கன்னு பாப்போம். அதுதான் அவரோட உண்மையான லெகசியை நமக்கு காட்டும். நோபல் பரிசு வாங்கின நம்ம சர் சி.வி. ராமன் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. கோயம்புத்தூர் மக்கள் ஜி.டி. நாயுடுவை நினைச்சு பெருமைப்படணும், இப்படி ஒரு மனுஷனோட வாழ்றதுக்கே நாம பெருமைப்படணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இன்னொரு சயின்டிஸ்டுக்கு கொடுக்குற இதை விட பெரிய சர்டிபிகேட் என்ன இருக்க முடியும்? அடுத்து தந்தை பெரியார் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தமிழ்நாட்டின் ஒரு நிதி, அவருடைய புகழ் உலகம் முழுவதும் பரவ வேண்டும்னு சொல்றாரு. பாருங்க, சயின்ஸ் ஃபீல்ட்ல சி.வி. ராமன், சமூக சீர்திருத்தத்துல பெரியார், இப்படி எல்லா தரப்பு தலைவர்களாலையும் மதிக்கப்பட்ட ஒருத்தரா ஜி.டி. நாயுடு இருந்திருக்காரு. கடைசியா பேரறிஞர் அண்ணா ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஜி.டி. நாயுடுவின் அறிவை நம் சமுதாயம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டதா? இந்த ஒரு கேள்வியோட நாம இதை முடிச்சுக்கலாம். ஜி.டி. நாயுடு மாதிரி ஒரு மாமேதையோட அறிவே நம்ம சமூகம் உண்மையிலே முழுசா பயன்படுத்திக்கிச்சா? இந்த கேள்வி உங்களுக்கும் எனக்கும் தான். யோசிச்சு பாருங்க.